Hi friends, welcome to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல சம்மர் டைம்ல உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, கலருக்காண்டி தான். அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் மாறிடும். சேர்த்துட்டு ஒரு சுற்றிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள் லைட்டாக அரைச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு. பார்க்கும்போதே பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போது வடிகட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் அவ்வளோதான். ரொம்பவே சூப்பரான எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்காத நேச்சுரலான ரோஸ் மில்க் நம்மளுக்கு ரெடி. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 4லேருந்து 5 பாதாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. சீனியை நம்ம டேரெக்டாக சேர்த்தோம் அப்படின்னா கரைய டைம் ஆகும். இது போல் பொடியாக சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். அதுக்காண்டி தான் நான் இன்றைக்கி 3 செவ்வாழை பழம் 3 கற்பூரவள்ளி பழம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பழம் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கூட குறைய சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் நைஸ் ஆகிடக்கூடாது, அதே ஸ்டேஜில் முழுசாமல் இருக்கக்கூடாது. இதை மசிச்சுட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். பெரிய சைஸ் 2 மாம்பழம் இது போல சதப்பகுதியை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மாதுளம்பழம் உரிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்ச சுகரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பாதாம் பீஸும் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ இது கூடவே நம்மளுடைய ஃபுட் கலரை சேர்த்துக்கோங்க, அதாவது ரோஸ் மில்க். பாருங்க எந்த அளவுக்கு கலர் சூப்பராக இருக்கு பாருங்க. இதில் கொஞ்சம் கூட பீட்ரூட் வாடையே இருக்காது. தேங்காய் அதிகமாக சேர்த்து பீட்ரூட் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். அதனால பீட்ரூட் சேர்த்த ஸ்மெல் எதுவுமே நம்மளுக்கு வராது. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஊற வச்ச சப்ஜா விதைகள் சேர்த்துக்கோங்க. கடைசியில் சேர்க்கறதுக்காண்டி கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசி இது கூட ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த சம்மர் டயத்தில் அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணியாச்சு. இந்த சம்மர் டைமில் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் பார்த்தாச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த சம்மர் டைமில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிறியவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரை எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
என்னுடைய சேனலில் இதே போல் ஈஸி அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெசிபிஸ் நிறையாவே அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அடிக்கிற வெயிலுக்கு இப்படி ஒரு ஜூஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பாடே எதிர்பார்க்க மாட்டோம், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.